மனுஷன் முன்பு நாம் எப்படி நிற்கிறோம்? கர்த்தருக்கு முன்பு இப்படி நிற்கிறோம். மொர்தெகாய் யாருக்கு முன்பாக நின்னா? தெய்வத்துக்கு முன்பாக நின்னான். ஆனா மொர்தெகாய்க்கு விரோதமாக தூக்குமரம் செய்யப்பட்டது. ஆனா மொர்தெகாய் வெட்கப்படவில்லை, தலை குனியவில்லை. மனுஷனை, ராஜாவை நம்பின மொர்தெகாய் தலை குனிந்தார். ஆமா, சோத்திரம். அவன் மொர்தெகாய் தெய்வத்தை நம்பி இருந்தான். அவன் தலை குனியவே இல்லை. அவன் கழிச்சு பார்த்தான், ஆட்டி பார்த்தான், உதைச்சு பார்த்தான், இவன் கிருங்கவே இல்லை. ஆனா ராஜாவை நம்பின ஆமா, சொந்த மனைவிக்கையும் ஆமன், ஆலோசனைக்காரனுடைய ஆலோசனை கேட்ட ஆமான், தேவன் எழுந்தருளினால் ஆமான் தலை குனிந்தார். சொல்லுங்க, இப்ப நீங்க யாருக்கு முன்ன தலை குனிங்க? மனுஷனுக்கு பயறீங்களா, தெய்வத்துக்கு பயறீங்களா? ஆராய்ச்சி பண்ணி பாருங்க. மனுஷனுக்கு முன்பு நிற்கிறோமா என்பதை விட நாம் தெய்வத்துக்கு முன்பதாக நாம் எப்படி நிற்கிறோம் என்பது முக்கியம். ஆமென் சொல்லுங்க. பாருங்க, ஒரு மனுஷன் நின்றார். 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை இந்த எலியா சொல்லுகிறாரு, நான் கர்த்தருக்கு முன்பு நிற்கிற நான் சொல்லுகிறேன். பாருங்க, அவன் சொல்லி அந்த எலியா, நான் யாருக்கு முன்ன நிற்கிறேன்? கர்த்தருக்கு முன் நிற்கிறேன். நான் யாருக்கு முன்ன நிற்கிறேன்? கர்த்தருக்கு முன் நிற்கிறேன். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தருக்கு முன் நிற்கிற சபையே, நீங்க யாருக்கு முன்ன நிக்கீங்க? நான் நிறைய சாட்சியை காட்டேன். கடினமான உள்ளவங்களை மனுஷன் எப்படி ஆண்டவரே ரட்சிப்பாரு. ஆமாங்க, கடினமான மனுஷனை ஒரு பல்லுக்குள்ள இருக்கிற புழுவை இழந்து விட்டா அவன் அசைஞ்சிருவான். அவனுக்கு சுய அதோட நின்னுறான். அதுவர நாயின்னு தட்டுவான். அதோட சுய நிக்க நில்லு முழங்கால தேவம் என்ன. ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆமென், ஸ்தோத்திரம். ஆமென் தேவப்பிள்ளை. எலியா ஆகாபுக்கு முன்ன போய் நின்னுட்டு மழை பெய்யாது, ஸ்தோத்திரம், என்ன பெய்யாது? பனி கூட பெய்யாது. ஒரு வார்த்தையை கொடுத்துட்டு சொல்லியா, நான் யாருக்கு முன்ன உள்ளவன்? நான் கர்த்தருக்கு முன்ன நிற்கிறவன். நீ கர்த்தருக்கு முன்பாய் நீ நிற்கிற நீ ஆனால் ஆமென், கர்த்தர் நல்லவர். நீ தேவத்துக்கு முன்ன நிற்க கர்த்தர் அசைத்துக் கொண்டிருப்பான். அவருடைய ஜீவனை கொண்டு இப்பொழுது நான் சொல்லுகிறேன் என்றார். யாருடைய ஜீவனை கொண்டு? தெய்வத்துக்கு ஜீவனை கொண்டு. ஆமென். அசைக்காத உள்ளத்தை தேவன் அசைக்க வைப்பார். ஆமென். கர்த்தர்